2006, 2011 காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2011 ஆண்டு வழக்கு பாய்ந்தது. 2016 ஆண்டு விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் பொன்முடியை விடுவித்ததைத் தொடர்ந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதியன்று அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பின் காரணமாக அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் இழந்தார். இதனால் பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை பொறுப்பு கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டது. இந்த வழக்கில் பொன்முடிக்கு தண்டனை விதித்து பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. எனவே பொன்முடி மீண்டும் அமைச்சராவதற்காக இதுவரை இருந்த தடை விலகியது. இதைத் தொடர்ந்து பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி அனுப்பிய தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஆளுநர் RN ரவி நிராகரித்தார். பின்னர் தமிழக அரசு சார்பில் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் தலைமை நீதிபதி TY சந்திரசூட், நீதிபதிகள் KP பர்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அமர்வில் மார்ச் 21ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கும் ஆளுநரின் செயல் நீதிமன்ற அவமதிப்பு என கூறிய நீதிபதி ஆளுநர் RN ரவிக்கு கண்டனம் தெரிவித்தார். ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என முதலமைச்சர் கூறினால் கவர்னரானவர் ஜனநாயக முறைப்படியே செயல்பட வேண்டும் என கருத்து தெரிவித்திருந்தார். இறுதியில் மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சரானார் பொன்முடி. மார்ச் 22ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணியளவில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு விழா நடந்து முடிந்தது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பொன்முடிக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் சரியாக 3 மாதம் கழித்து மார்ச் 22ஆம் தேதியன்று மீண்டும் பொன்முடிக்கு அதே பொறுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.